வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெற்குத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. மன்னன் துரியன் வந்தால் மந்திரிமார்களும் 10,000 மந்திரிமார்கள் 12 மகரவர்த்திகள் அனைவரும் படை சூழ்ந்து வருவார்கள். அப்படியேப்பட்ட துரியோதனன் கண் கலந்து வந்திருக்கிறாயே துரியோதனா, உன்னை நான் இது போல் கண்டதே கிடையாதே துரியோதனா. யாருக்குமே தலை வணங்காத துரியோதனன் இப்பொழுது என்னை கேட்டு தலைவணி இருக்கின்றாயே துரியோதனா, அது கண்ணீரோடு இருக்கின்றாய் கலங்கி. என்ன செய்வேன் கர்ணா இந்த கெடுமதிக்கு? பாண்டவருக்கும் கௌரவருக்கும் 10 வெட்டு 18 நாள் பாரத போர்க்களமானது உருவாகி இந்த 16 நாள் சண்டையானது முடிந்தது. 10 நாள் சண்டை வரைக்கும் என் பாட்டனார் பீஷ்மாச்சாரியார் சேனாதிபதி பட்டம் கொட்டு அன்னவர் இந்த சேனையை வழிநடத்தி 9 நாள் வெற்றி தேடி தந்தார். 10வது நாள் சண்டையிலே கொஞ்சம் கூட நெஞ்சிலே ஈவு இறக்கம் இல்லாத அந்த பேடிப்பயல் அர்ஜுனன் பானத்தை பிரயோகம் செய்து அம்பு படுக்கையால் படுக்க வைத்தான். 16வது நாள் சண்டையிலே நம் குருவாகி விளங்கி வரக்கூடிய துரோணரையும் கொண்டு பிடித்தார்கள் துஷ்டதுய்வன். அது மட்டுமல்ல, என் சேனைகள் அத்தனையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே வந்தது. என் உடன் பிறந்த தபிவாக 99 பேரும் கதற சிதற அந்த பாவிஸ்தனால் பீமன் கையால் அத்தனை பேரும் ஆண்டு மனிதனே. இந்த துரியோதனன் என் மாவன் ஜகடி ஜல்லியன் அஸ்வத்தாமன் நாம் மட்டும்தான் எப்பொழுது எஞ்சி இருக்கிறோம். அப்படி இருக்க
16 நாள் சண்டையானது முடிந்தாலும் எஞ்சி இருப்பது இன்னும் 2 நாள் சண்டை இருக்கு. 2 நாள் சண்டை. அதனாலே எனக்கு கைக்கு கை பானமாக இருக்கக்கூடிய உங்களை நம்பித்தான் வந்திருக்கின்றேன். இன்றைக்கு இந்த கௌரவ பக்கம் இருந்து சேனாதிபதி பட்டமானது கட்டி அந்த பாண்டவரை எதிர்க்க சண்டைக்கு நீங்கள் தான் போக வேண்டும். பாண்டவரை இந்த பாரத போர்களத்து என் உயிரை கொடுத்தாவது இந்த நாட்டை உனக்கு நான் முடி சூட்டுவேன். புதிய பூபா இருப்பது மிஞ்சிய 4 பேர். 4 பேத்தில் முதல் நாள் துவக்கத்தில் எனக்கு நீ சேனாதிபதி பட்டம் கொடுத்திருந்தாய். அந்த பாண்டவரை அடிவாடி அடித்திருப்பேன். கொடுக்க மறுத்து விட்டாய். இருப்பினும் தாத்தாவைக்கு பீஷ்மாச்சாரி இருக்கின்ற தைரியத்தில் இருந்த அவரும் சாய்த்து விட்டார்கள். துரோணாச்சாரியர் சாய்த்து விட்டார். இருப்பது 4 பேர். அதனால மிஞ்சி இருக்கின்ற 4 வரில் அச்சமம் கொள்ள வேண்டாம். அஸ்தாவரத்து பெரிய மன்னா அங்கு தேசத்து மன்னன் நான் இருக்கின்ற வரை உனக்கு இதுக்குமே கலக்கம் ஒன்று தேவையில்லை. அதனால பாண்டவரை மடித்து இந்த பாரத போர்களுக்கு அவர்களை கொன்று குவித்து என் உயிர் கொடுத்தாவது இந்த நாட்டை விடுகிற அப்படி சுட்டுவேன். உங்கள் உயிர் போன பிறகுதான் என் உயிர் போகும் என்பதற்காக சபதம் எடுத்தவர்களா தாங்கள்? ஆகட்டும். இந்த 17ஆம் நாள் போர்க்களத்தோடு அதையோடு பாண்டவன் அழிந்தாக இருக்கட்டும். இப்பொழுது உங்களுக்கு படை சேனாதிபதியாக பட்டம் கொடுக்கிறேன். சேனாதிபதி பட்டம் கொடு. பாண்டவர் செத்தார் என்று எடுத்துக்கொள். ஆகட்டும். இன்றுதான் அந்த பாண்டவர்கள் சரிக்கு சரியானவனுக்கு ஒரு வீரனை சந்திக்க போகிறார்கள். பாண்டவர் அழிந்து விட்டார் என்று தெரிந்து கொள். நம்மை விட சிறந்த வில்லாளி இந்த உலகத்தில் இல்லை என்பதற்காக கர்வத்தில் இருக்கான அந்த விஜயன் வில்லுக்கு ஒரு விஜயன் என்று சொல்லுக்கு பெறப்பட்ட அந்த பார்த்திபனை ஒரே பாம்பு கடையில் அடியோடு அடித்துவிட வேண்டும். வழிக்கு படி வாங்குகிறேன். அச்சம் கொள்ள வேண்டாம். இருந்தாலும் எனக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்திருக்கின்ற இருந்தாலும் ரணகாலத்தில் நான் போரிக்க போவதா இருந்தாலும் அந்த பர்குனுக்கு சாரதியாக வருவது யார் தெரியுமா? அந்த கண்ணன். ஆனா நான் சமர்ப்பணம் செய்தாலும் எனக்கு சாரதி ஒன்று வேண்டும் அல்லவா? அதற்கு யார் அனுப்புகிறாய்? அப்படியா? சண்டை செய்தாலும் சாரதி ஒன்று வேண்டும் அல்லவா? கற்பக ரதமேறி கர்ணமகாராஜன் யுத்தத்திற்கு போகும் அளவிலே கற்ப ரதத்தை செலுத்தக்கூடிய ஒரு சாரதி சரியான அந்த கண்ணனுக்கு நெகிராக இருக்க வேண்டும். அந்த கர்ணன் எதிர்ரோமம் படைத்தவன், அந்த அர்ஜுனனும் எதிர்ரோமம் படைத்தவன். அந்த கண்ணனுக்கு நிகரான எதிர்ரோமம் படைத்த ஒரு வீரனை நமக்கு சாரதியாக அனுப்ப வேண்டும். பக்கமும் இருக்கிறார். அந்த பாண்டவருக்கு தாய்மாமனாக விளங்கி வரக்கூடிய மத்திய தேசாதிபதியாக விளங்கி வரக்கூடிய சந்திய பூபதி
ஆமா. சல்லியரா எனக்கு சாரதாக அனுப்புகிறாய். ஆமா. எனக்கும் அவருக்குமே ஆ. அடிக்கடி கொஞ்சம் சேராது. இருந்தாலும் அவர் எனக்கு சாரதாக அனுப்புகிறாயா? அதற்கு அவர் சம்மதம் தேவையே. நான் சொன்னால் நான் கிழக்கின்ற கோட்டை ஒருவனதும் நிச்சயமாக தாண்ட மாட்டார் ஜெல்லி பூபதி. அப்படி என்றால் ஆமா. உன்னுடைய விருப்பமே எனக்கு உத்தரவு. ஆகட்டும் ஆகட்டும். போர்க்களத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருங்கள். ஆ. டெல்லி மகாராஜர் வளமளித்து ஆ. உங்களுக்கு சாரதியாக நான் உங்களை வழி அனுப்பி வைக்கிறேன். அப்படி ஆகட்டும். நான் அளித்தேன் என்று டெல்லி மகாராஜனை அழைத்துக் கொண்டு வாருங்கள். அழைத்து உத்தரவு போய் வா. ஆகட்டும்.